ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சட்டம் 73வது சட்டம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, மிருகத்தோடு உடல் உறவு செய்யக்கூடாது. அதாவது என்னென்னா, விலங்குகளுடன் உடல் உறவு செய்யக்கூடாது. 73வது சட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல பாட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவனேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவனேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரீரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் வந்து பைபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் கையில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, உபாகமம் 27வது அதிகாரம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 27வது அதிகாரத்தில் இருக்குது, ஆகம புத்தகத்துலேயும் இருக்குது 27வது அதிகாரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வசனம் என்னன்னா, அதாவது என்னன்னா, மிருகத்தோடு உடல் உறவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 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 இது இந்த தாட்ஸில் ஒரு கருத்தும் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்களில் பார்த்தோன்னா, அநேகர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அந்த செக்ஷுவல் ஃபீல் அதிகமாக இருக்கிறதுனால அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பல நாடுகளில் பல தேசங்களில் பார்த்தோன்னா, ஆணும் சரி பெண்ணும் சரி மிருகத்தோடு உடல் உறவு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய ஒரு அருவருப்பான பாவம். இது கடவுளுக்கு விரோதமான ஒரு பாவம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதர், நீங்கள் என்ன இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க, யூடியூப்பில் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு பப்ளிக்காக பேசலன்னு நினைக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அநேகர் பார்த்தோன்னா, வாலிபர்கள் பெரிய எல்லா வயது நிறைய வாலிபரில் பார்த்தோன்னா, வாலிபர்களும் சரி ஒரு 30-40 வயசு ஆயும் பார்த்தீங்கன்னா, பல மிருகங்களோடு உடல் உறவு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சொல்கிறதுக்கே ஒரு அருவருப்பாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து, அதாவது நிறைய பேர் செய்கிறாங்க, சிலர் நல்லா பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதனால கண்டிப்பாக அப்படி மிருகத்தோடு உடல் உறவு செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பெரிய பாவம், கண்டு விரோதமான பாவம். இது இம்மையில் மாத்திரம் நமக்கு தண்டனை கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ், மறுமையில் நித்திய தண்டனை. இது ஒரு பெரிய அருவருப்பான பாவம். பார்த்தோன்னா சில வீடியோ கூட செக்ஸ் வீடியோவில் கூட இதுமாரி எடுக்கிறாங்க. எப்படின்னா, அது ஆணும் சரி பெண்ணும் சரி, சில நாயோட உடல் உறவு கொள்வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடோட உடல் உறவு கொள்வது, அதுக்கப்புறம் வந்து கழுதையோட உடல் உறவு கொள்வது, அதுக்கப்புறம் ஆடோட உடல் உறவு கொள்வது, அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களோடு உடல் உறவு செய்கிறாங்க. இது பெரிய ஒரு அருவருப்பான பாவம். இது ஒரு கடவுள் அருவருக்கிற ஒரு பாவம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அப்படி நம்ம மிருகத்தோடு உடல் உறவு செய்யும்போது இந்த பூமியிலே நமக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், ஒரு பெரிய சாபம் வரும். அந்த இந்த பூமியோட முடியறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், மறுமையில நமக்கு நித்திய ஆக்கின இருக்குது. நம்ம நினச்சிட்டு நீங்கள் நம்ம நினைக்கலாம், கடவுள் அன்புள்ள ஒரு நிறைய வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்திருக்காரு. அவர் ஒரு கவர்மெண்ட் பூமியில் பாரு, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு சிஎம் இருக்கார், ஒரு பிஎம் இருக்கார், ஒரு ஜனாதிபதி இருக்காங்கன்னா அவங்க வந்து சில சட்டத்திட்டங்களை வச்சுருக்காங்க. அந்த பூமியிலே சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழும்போது தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த சட்டத்திட்டங்களை மீறி, அதாவது கொலை செய்யறதோ, நிறைய பாவங்கள் திருடுறதோ, இல்லை கொள்ளடிக்கிறது, அது மாரி பாவங்கள் செய்யும்போது பூமியிலே சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கான தண்டனை கொடுக்குறாங்க. அதுபோல் நித்தியத்திலையும் நமக்கு இந்த கடவுளுடைய பார்வையில் யாரும் நரிப்பிரந்திகள் யாரும் பார்க்கல, யாரும் நம்ம பார்க்கல, நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடவுள் அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவர் இல்லாத கடவுள் இல்லாத இடமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா அவருக்குள்ள தான் இருக்கிறோம், அவர் பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம், அவர் சமூகத்தில் தான் இருக்கிறோம். அதனால் பயபக்தியோடு கடவுளுக்கு பயந்து வாழுங்க. துணிகரமாக மிருகத்தோடு உணர்வு கொள்ளும் போது திரும்பி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியை பெரிய சாபம், நித்தியத்தில் நமக்கு நித்திய தண்டனை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் பயம் பார்த்தோன்னு நினைக்காதீங்க. இந்த பூமியில் பாருங்கள், போய் ஒரு கொலை பண்ணிடுங்க, கவர்மெண்ட் உங்களை விட்டுருமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். இந்த பூமியிலே இந்த பூமியில், அதாவது குறைவுள்ள மனிதரே குறைவுள்ள ஒரு மனிதரே இந்த தண்டனை கொடுக்கும்போது, நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் அவர் பர்ஃபெக்ஷன், அவர் கரெக்டான சட்டத்திட்டங்கள், அவர் சொன்ன சட்டத்திட்டங்கள் மேன்மையான சட்டத்திட்டங்கள். அது இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை முடியறது கிடையாது. நித்தியத்தில் போய் அங்கேயே நம்ம சதா காலங்கள் தெய்வ ராஜ்யங்கள் இருக்குது, ஆளுகையில் இருக்குது. ஏன்னா வசனங்கள் தெளிவாக இருக்குது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும், சதா காலங்களில் ஆளுகை செய்வதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடவுளுடைய நியமங்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு நம்ம உட்பட்டு நடக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பர்வத்தில் நிம்மதி, இந்த பூமி நிம்மதி ஃப்ரெண்ட்ஸ். அவர் சட்டத்திட்டங்கள் மீறி நடக்கும்போது அது பெரிய ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதனை நினச்சிக்கூடாது. நினைப்பேன், ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கேட்டார், இப்படி தான் ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தர் கேட்டார். அவர் இறந்துட்டார் ஆக்சுவலி. அவர் உபவாசம் பண்ணி தான் ஜெபிக்கணுமா, கடவுளோட அப்படியே ஜெபிக்க முடியாது, உபவாசம் பண்ணி தான் ஜெபிக்கணுமா. அவர் அந்த கான்செப்ட், அதாவது இதெல்லாம் பண்ணால் தான் கடவுளை ஜெபிக்க முடியுமா, கடவுளை நெருங்க முடியுமா, கடவுளத்தில் நம்ம சேர முடியுமா அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் பிதாவாகிய தேவன். அவர் பாருங்க, அவர் ஒப்பற்றவர், அவர் நிகரற்றவர். 5 பேர் மேய்க்கிறதுக்கு நம்மளால முடியல. அவர் சர்வ சிருஷ்டி, எவ்வளோ காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், நிறைய வீடியோ போட்டு அவர் சகல வல்லமையுள்ளவர், அவ்வளோ அவர் நடத்துகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சர்வ ஞானி, அவர் பிதாவாகிய ஒளியாக இருக்கிறார். அவர் யாரும் பார்க்க முடியாது, மனுஷனால் கண்டிராதவர், காணக்கூடாதவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பிதாவாகிய தேவன் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்னா அந்த சட்டத்தை நம்ம கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். மீறி என்னை யார் கேட்குறது, என் உடல், என் சொந்தம், என் உடல், நான் யார் எப்படி வேணா பண்ணுவேன், அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தயவுசெய்து நம்ம கடவுள் பயந்து வாழணும். மிருகத்தோடு உடல் உறவு செய்கிற ஒவ்வொரு சகோதரிகள், பிள்ளைகள் யாரும் அப்படி நம்ம உடல் உறவு செய்யக்கூடாது. அது பெரிய ஆபத்து, அந்த பாவம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காஷன் எடுங்க. அதனால் அப்பேற்பட்ட காம உணர்ச்சி அதிகமாகும் போது ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். காம உணர்வு குறையறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்பேற்பட்ட நண்பர்களோடு பழகாதீங்க, அப்பேற்பட்ட ஆலோசனை கேட்காதீங்க, செக்ஸ் படம் பார்க்காதீங்க. இதுமாரி விலங்குகளோடு உடலுறவு செய்கிற அப்படிப்பட்ட செக்ஸ் வீடியோக்கள் இருக்குது, மிருகத்தோடு உடல் செய்கிற வீடியோக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்காதீங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த எண்ணம் தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை பார்க்காதீங்க. வாழைப்பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க. வாழைப்பிள்ளைகள் இதுதான் உங்களுக்கு பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டில் நம்ம அநேக மாம்சங்கள் வரும்போது அடக்கி நம்ம ஆடு செய்யும்போது இந்த பூமியில ஆஸ்வதமாக இருப்போம், அநேகருக்கு ஆஸ்வதமாக இருப்போம், நித்தியத்தில் நம்ம ஆளுக்கு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் மிருகத்தோடு உடலுறவு செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகுங்க, காஷன் எடுங்க, இதை எச்சரிக்கை எடுங்க, இந்த பெரிய ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாட்ஸ் புரிஞ்ச மாதிரி நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.